உலகத்தில் மகிஷாசுரன் என்ற கொடூரமான அசுரன் இருந்தான். அவன் கடும் தவம் செய்து ஆண் கடவுள்கள் யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றான். இந்த வரத்தின் பலத்தால் மகிஷாசுரன் தேவர்கள் உலகமான இந்திரலோகத்தை கைப்பற்றி தேவர்களையும் ரிஷிகளையும் கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் அனைவரும் தங்கள் துன்பத்தை சிவபெருமான், விஷ்ணு மற்றும் பிரம்மாவிடம் முறையிட்டனர். மகிஷாசுரனின் ஆணவத்தை பார்த்த அந்த மும்மூர்த்திகளும் மற்ற தேவர்களும் தங்கள் சக்தியை ஒருங்கிணைத்து ஒரு பெண் வடிவத்தை படைத்தனர். சிவனின் சக்தியால் முகம் உருவானது, விஷ்ணுவின் சக்தியால் கைகள் உருவானது, இந்திரனின் சக்தியால் மயிர் உருவானது. இப்படியே அனைத்து தேவர்களின் சக்தியாலும் அந்த பெண் உருவம் முழுமையடைந்தது. அந்த பெண் சக்தியே துர்காதேவி ஆவாள். தேவர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை துர்காதேவிக்கு அளித்தனர். சிவபெருமான் திரிசூலம் கொடுத்தார், விஷ்ணு சக்கரம் கொடுத்தார், மற்ற தேவர்கள் சங்கு, வில், வாள் போன்ற ஆயுதங்களை கொடுத்தனர். துர்காதேவி சிம்ம வாகனத்தில் ஏறி தன் ஆயுதங்களால் மகிஷாசுரனுடன் கொடூரமான போர் புரிந்தாள். மகிஷாசுரன் பல ரூபங்களில் மாறி மாறி வந்து சண்டையிட்டான். இறுதியில் தேவி தன் திரிசூலத்தால் அவனை வதம் செய்து உலகத்தை காத்தார்.